வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த வீடியோல வீக் டேஸ்க்கு தேவையான பேசிக்கான ப்ரீ ப்ரெப் என்னலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிலக்கடலையில லட்டு செஞ்சுக்கலாம் ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் வறுக்க ஆரம்பித்தேன். மற்ற பொருள்லாம் வறுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதோட ஸ்மெல் இதில் வந்துடும் இல்லையா? அதனால் அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த கருவேப்பிலை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, வெஜிடபிள் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு, அதில் கூட நான் சொல்லியிருப்பேன் எக்ஸ்ட்ரா உள்ள கருவேப்பிலையெல்லாம் நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் சொல்லிட்டு. அப்படி ட்ரை பண்ணி எடுத்து வச்ச கருவேப்பிலை தான் இதெல்லாம். கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நிழல்லையே காய வச்சுக்கலாம். சன்ட்ரைலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சு எடுத்துக்குவேன். ஒரு 2, 3 நாளே நல்லா முருகலாக வந்துடும். நான் என்ன பண்ணேன், இந்த நிலக்கடலையை வறுத்தோம் இல்லையா, அந்த பாத்திரம் சூடாக தானே இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேயே போட்டு ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா அரைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நான் அப்படியே ட்ரை பண்ணி அப்படியே தான் அரைச்சிக்குவேன். இப்போ கொஞ்சம் அப்பப்போ மழை பெய்யுது பார்த்தீங்களா, அதனால் லேசாக சூடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இதில் போட்டு வறுத்தேன். நம்ம கையில் எடுத்து கசக்கி பார்த்தாலே கருவேப்பிலை நல்லா நொறுங்கணும், அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நான் உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலுக்கு நியூவாக இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயங்க, நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஐ ஆம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கமெண்ட்டில் போட மாட்டாங்களான்னு. ஏன்னா நான் நிறைய சேனலில் பார்த்துருக்கேன், கீழே இப்படி ஒரு கமெண்ட் வருமா, அதை பார்த்துட்டு நமக்கு இப்படி யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஒரு மெசேஜ் வந்துருச்சுங்க. அதை பார்த்து எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை கொடுத்த கவி சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. சுஜா அப்புறம் குமரி, இந்த 2 சிஸ்டர் கூட நமக்கு புதுசாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, அதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். சூடாக இருக்கும் இல்லையா, ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். கருவேப்பிலையை வந்து அரைச்சதுக்கப்புறம் சளிச்சு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிலக்கடலை கொஞ்சம் சூடு குறையவோ அதோட தொழியெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் சரி இட்லிக்கு ஊற வச்சுட்டு நம்ம இந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்போ தான் இந்த அரிசி பையை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சில சமயம் வந்து அந்த நூலை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்கான ட்ரிக்கை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. எனக்குமே முன்னாடிலாம் இந்த ட்ரிக்கு தெரியாது தான். ஆனால் எனக்கு அந்த இது அப்படி நூலை பிடிச்சி சர்ன்னு இழுக்கும்போது வரும்ல, அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்கும். அந்த நூல் இருக்கிறதுல ஒரு பக்கம் வந்து 2 ஸ்டிச் இருக்கும், ஒரு பக்கம் ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் இருக்கும். அதில் அந்த நம்ம நூலோட ஒரு கார்னரை பிடிச்சி இழுத்தோன்னா அதில் அந்த 2 ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்தோன்னா சர்ன்னு வந்துடுங்க அந்த நூல். இந்த சிங்கிள் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலை பிடிச்சி இழுத்தா நூல் வந்து சர்ன்னு வரும். இதே நீங்கள் ஆப்போசிட் சைடில் உள்ள டபுள் ஸ்டிச்சை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நூல் வந்து ஸ்ட்ரக் ஆகிக்கும். இந்த நூலை பிடிச்சி இழுக்கும் போது நூல் அப்படியே சர்ன்னு வருது பார்த்தீங்களா, அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் கிடைக்கும் எனக்கு. இந்த ப்ரீ ப்ரெப் பண்ணுறதுலேயே ரொம்ப காமனாகவும் முக்கியமானதாகவும் இருக்கக்கூடியது இந்த இட்லி மாவு அரைச்சி வைக்கிறது தான். அது ஒன்று இருந்தாலே நமக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை இருந்தாலும் டக்குன்னு மாவு இருக்குது சுட்டுக்கலாங்கிற ஒரு இது இருக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் என்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்குவேன் அப்படின்னா, 4க்கு 1 பங்கு, அதாவது அரிசி 4 பங்குனா உளுந்து 1 பங்கு தான் நான் எடுத்துக்குவேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற உளுந்து வந்து கொஞ்சம் நல்லாவே பொங்கும், அதனால் அளந்து எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கைப்பிடியே நான் எடுத்துருவேன். இந்த உளுந்தோட சேர்த்தே வந்து நான் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்குவேன். வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னோடது குட்டி ஸ்பூன்றனால 3 தடவை போட்டிருக்கேன். நான் எப்போவுமே இட்லிக்கு மாவு ஆட்டும் போது எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு மாவை ஆட்டி வச்சுக்குவேன். அதாவது கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, இல்லைன்னா சிறுதானிய மாவு மிக்சடாக போட்டு ஆட்டுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாவு ஆட்டி எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம தனியாக அதை அரைக்கணும்னு சொல்லும்போது நம்ம கிரைண்டர் கழுவணுமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இது சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா கிரைண்டர் கழுவுறதும் ஒரே வேலையாக முடிஞ்சிடும். காலையில் நம்ம இட்லி தோசை தான் கொடுக்குறோன்னா அதுவுமே ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த இட்லிக்கு அரிசியெல்லாம் ஊற வைக்கும்போது உளுந்தை வந்து ஒரு 2 தடவை கழுவினா போதும், அதை ரொம்ப கழுவக்கூடாது. அதே மாதிரி அரிசியை வந்து ஒரு 4-5 தடவை நல்லாவே கழுவணும். நம்ம இந்த கம்பு மாவு ஊற வச்சுருக்கேன்ல, அதை கொஞ்சம் ரொம்பவே நல்லா அது கழுவ கொஞ்சம் தண்ணி கலங்களாக தெரியுமா இருக்குமா, அதை நல்லாவே கழுவிடுவேன். ஆனால் உளுந்து கம்மியாக தான் கழுவணும், அரிசி நல்லாவே கழுவி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து முளைப்பயிருக்கு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு நாள் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து விட்டுக்கலாம், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, நான் எப்போவுமே உலக்கிலே எடுத்து பழகினால 100 உலக்கில் வந்து நான் கொஞ்சம் பயிர் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து முளைப்பயிர் வந்து டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு ஊற வச்சுட்டு அதுலேயே முளைக்கட்டை வச்சுருவேன். அதுலேயே வந்து நல்லாவே முளைக்கட்டி வந்துடும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். பயிரை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸ்லேயே நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அந்த கொஞ்சம் கடலையை வந்து நம்ம தொழில் உரித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு அணில் குட்டி வந்து அதை குறிச்சிக்கிட்டு இருக்குது. அது என்னது?
வேறு எடுத்துக்கோ. ஏன்பா கல்லப்பட்டு செடி? சரி நீ சாப்பிடு போதும். அம்மா தோசை சுட்டு தர போதும். அம்மா கிண்ணத்தில் போட்டு தரேன் இது. சரின்னு அவருக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஹாலில் உட்கார வச்சாச்சு. அப்போ தான் நம்ம இங்கே வேலையை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்து வந்து மிளகுத்தூள் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாக்கெட்லாம் கட் பண்ணும்போது முன்னாடி வந்து ஒரு ஓரமாக கட் பண்ணி கீழே போட்டுடுறது. அப்படி நம்ம குட்டியாக கட் பண்ணி போகிற பீஸ்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேள்விப்பட்டேன். அதிலேருந்து வந்து இப்போ கட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது. குட்டியாக ஒரு பீஸ் வெளியில் தனியாக போகாத மாதிரி. நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு வந்து ரொம்ப வறுக்கணுன்றது இல்லை, சும்மாவே கூட அப்படியே அரைச்சாலும் அது பாட்டுக்கு மாதத்துக்கு கிடக்கும். நான் இப்போ அப்பப்போ திடீர்னு மழை பெய்யுதே, ரொம்ப ரொம்ப நாள் வச்சுருந்தா இதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். லைட்டாக அது சூடானாலே போதும் நமக்கு. அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சீரகத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் அந்த வீடியோ அதை எடுக்கும்போது நான் வீடியோ ஆன் பண்ணலை போல், அந்த வீடியோ இல்லை என்கிட்ட. நம்ம முளைப்பயிருக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா அதில் உள்ள தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த நல்லாவே ட்ரையாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டிஃபன் பாக்ஸில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாலே போதும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்ல முளைக்கட்டி வந்திருக்கும். நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் பாருங்களேன். இதுக்காக தனியாக ஸ்ப்ரவுட் மேக்கர் அப்படின்னு ஒரு பொருள் வாங்கணுங்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயும் ஈஸியாக முளைக்கட்டி வந்துடுது. அது ஒரு ஓரமாக வச்சுட்டு மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரு அந்த கல் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுக்கலாம். உளுந்து போட்டு நம்ம அரைக்கும் போது தண்ணி தெளித்து ஆட்டணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட்டணும். தண்ணியை ஊற்றி தான் ஆட்டணும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட்டணும், தெளித்து ஆட்டக்கூடாது. அப்படி ஊற்றி ஆட்டினா தான் நல்ல மாவு இந்த மாதிரி வந்து மேலே எலும்பி பொங்கி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட்லியுமே நல்லா சாஃப்டாக வரும். பார்த்திங்களா மாவு எவ்வளோ பந்து பந்தாக அப்படியே பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுலேருந்து நான் ஒரு 2 கை மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, இந்த மாவை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு உளுந்தங்கஞ்சி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லிக்கு அரைக்கும் போது அதுலேருந்து ஒரு கை எடுத்து செய்யும்போது நமக்கு அது ஒரு பெரிய வேலையாகவும் தெரியாது, ஹெல்த்தியான ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அடுத்த அரிசியை வந்து ரொம்ப நைஸாக ஆட்டாமல் லேசாக சொர சொரன்னு இருக்கிற மாதிரி ஆட்டி எடுத்துக்கணும். நான் அரிசி இந்த லாஸ்ட்டாக அரைஞ்சி முடிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து அதில் உப்பையும் போட்டு ஆட்டி சேர்த்து எடுத்துக்குவேன். அந்த கிரைண்டர்லேயே குடிக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றி சுற்ற விட்டுட்டு நம்ம அந்த தண்ணியுமே மாவோட கலந்துக்கலாம். கம்பு இட்லி தோசைக்கு ஊற வச்சுருந்தோம்ல, அடுத்து அதை கிரைண்டரில் போட்டுட்டேன். அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இட்லி மாவை கலப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் மாவை நல்லா அடித்து கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சத்தம் கேட்குற மாதிரி. அப்போ தான் மாவு நல்லா கலந்து வரும். மாவை கையில் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி விழணும். மாவை கலந்து முடிச்சதுக்கப்புறமா மாவுக்கு மேலே வந்து குட்டி குட்டி பபுள்ஸ் நிறையா இருக்கும். அது எதனால நம்ம நல்லா அடித்தோம் இல்லையா, அதனால தான் அப்படி அந்த பபுள்ஸ் வருது. இந்த மாவுலேயும் பார்த்தீங்களா, கம்பு மாவுலேயுமே அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அடுத்ததாக வந்து ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இது எதனாலனா, இப்போ நம்ம அவசரத்துக்கு ரவை எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த நேரத்தில் ரவையை வந்து வறுத்து எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு நேரம் ஆகும். அதை ஆற வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ மொதவே நம்ம வறுத்து நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நேரத்தில் டக்குன்னு ரவை எடுத்தோமா யூஸ் பண்ணமான்ற மாதிரி இருக்கும். மாவு பார்த்திங்களா எந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. வறுத்து வச்ச கடலை ரவை எல்லாமே நான் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன் ஆறுனதுக்கு அப்புறமா. கடலை வறுத்தது என்னவோ லட்டு பண்ணுறதுக்கு தாங்க. ஆனால் குட்டி பையன் கேட்டான்னு கொஞ்சம் கொடுத்தேன். அவங்க அண்ணாவுக்கு வேணும்னு கேட்டான். அதுக்கப்புறம் நாங்களுமே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம் தான். அதனால மிச்சம் இருந்தது மட்டும் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த பயிறு பார்த்திங்களா எவ்வளோ நல்லா முளைக்கட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பயிரை வந்து நம்ம அப்படியே கொடுத்தா சில சமயம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. என் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, சில சமயம் வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு, கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் இது 3யுமே மட்டும் கலந்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதோட கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு கேரட்லாம் துருவி போட்டு லைட்டாக கரம் மசாலா சேர்த்து கலந்து கொடுத்தோன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தள்ளுவண்டி சுண்டல் இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். வீக்கெண்டில் முளைக்கட்ட வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுக்கலாம். அடுத்ததாக தக்காளி தொக்கு தாங்க ரெடி பண்ண போகிறேன். இந்த ஒரு தொக்கு இருந்தாலே போதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகும் இது. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டுங்க. இது செஞ்சுட்டா போதும், எதுக்கு எடுத்தாலும் தக்காளி தொக்குன்னு தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நான் வந்து 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து 2 முழு பூண்டு எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் அந்த பூண்டு உரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லுமே நல்லா தட்டி இடித்து எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஆயில்லையே மிளகாய் பொடி சேர்த்துக்குவேங்க. அப்போ தான் வந்து அந்த தொக்கோட கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். நான் வந்து 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறமா காயப்பொடியும் தூவி கலந்து விட்டுக்கிறேன். இந்த தொக்கு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. தக்காளியை வந்து அரைச்சே ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 பேட்சாக அரைச்சி ஊற்றினேன். அதுலேயே ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு, இதுக்கு வந்து ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கடுகு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தொக்கு வந்து கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போடக்கூடாது. அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தூளை வந்து போட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதில் பபிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா கொதிக்கும்போது, அதில் வந்து கேப் விழுகிற மாதிரி இருக்கும். தண்ணி தெரியாது. அதே மாதிரி நம்ம கரண்டி வச்சு தொக்கை வந்து இப்படி இழுத்தோம்னா, அதில் வந்து அந்த பாத்திரம் வந்து நமக்கு தெரியும். அரைச்சி வச்சிருந்த பொடி எல்லாமே பாட்டிலில் போடுறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டில் நல்லா ட்ரையாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதில் இந்த கருவேப்பிலை பொடி எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு மறைமுகமாக எதுலெல்லாம் கொடுக்கணுமோ அதிலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை பொரியல், ஆம்லேட்டு, மிளகு முட்டை போடும்போது இதையும் சேர்த்து தூவிக்கலாம். இந்த வெங்காய தோசை போடும்போது இதையும் சேர்த்து தூவி விட்டுக்கலாம். அது மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது, சிக்கன் கிரேவி பண்ணும்போது இதெல்லாம் போடலாம். சிக்கன் கிரேவியெல்லாம் இதை லாஸ்ட்டாக தூவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் மிளகுத்தூள்லாம் கொஞ்சம் தூவி விட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளிக்குழம்புலாம் வைக்கும்போது லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் மோரில் கலந்து குடிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தக்காளி தொக்கு நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்படி இழுத்தோன்னா பாத்திரம் தெரியணுன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். பன்னீர் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா, நம்ம ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கூட கொடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. பன்னீர் ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்க. இது ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா, அடுத்து நீங்கள் கடையில் கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாத் வச்சுருப்பேன். அதை நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கு 1 லெமன் எடுத்துருக்கிறேன். அதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பால் நல்லா பொங்கி வரும் இல்லைங்களா, பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து அந்த லெமனை வந்து பிழிஞ்சு விட்டோம்னா அது தெரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். ஒரு கிளாத்து இல்லைன்னா ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இதை வடிகட்டி எடுத்துட்டோன்னா பன்னீர் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள். நான் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருந்தேன். அந்த ஸ்ட்ரெயினருக்கு மேலே கிளாத்தை போட்டு வடிகட்டி எடுத்துக்குவேன். இப்போ அது உடஞ்சிருச்சா, அதனால் ஒரு பாத்திரத்தில் கிளாத்தை போட்டுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்த இந்த பன்னீரை வந்து அந்த கிளாத்தை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த இடிக்கல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் வச்சுருவேன். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படியே வச்சுருவேன். வச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னா அழகாக ஸ்கொயராக வந்திருக்கும். நம்ம அதை நமக்கு எப்படி தேவையோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டீ போடுற டைம் கூட சொல்ல முடியாதுங்க. அந்த பால் காயிற நேரம் மட்டும்தான் நமக்கு. லெமனை பிழிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 செகண்டில் நமக்கு பன்னீர் ரெடி ஆயிரும். நீங்கள் ஒன் டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் வாங்க மாட்டீங்க. இவ்வளோ சிம்பிளான்னு உங்களுக்கே தோணிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். கடைகளில் வாங்குகிற பன்னீரை பற்றி வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இப்படி சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம் இல்லைங்களா. தொக்குமே நல்லா ஆறிடுச்சுங்க. அதையுமே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். போடுறதுக்கு முன்னாடி பாட்டில் நல்லா ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த தொக்கு வந்து உங்களுக்கு வெளியில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இது 1 மந்த்லாம் வராதுங்க. அந்த 1 வீக் தான். இந்த 2 பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன்னா, அது போக அன்றைக்கி நைட்டு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் விட்டு வச்சுட்டேன். பேலன்ஸை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தில் கிளறி வெரைட்டி ரைஸ் மாதிரி கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா தேவையான அளவு மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு மிச்சத்தை உடனே உள்ளே வச்சுருங்க. இந்த எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கும்போது கிச்சன் இப்படி தாங்க இருந்துச்சு. நான் வறுக்கிறதுக்கு எல்லாம் ஒரே பாத்திரத்தை யூஸ் பண்ணனால எனக்கு அவ்வளோவா பாத்திரம் சேரலை. கிரைண்டரில் மாவு அரைச்ச உடனே கழுவிட்டோன்னா ரொம்ப ஈஸி. அதை போட்டு வச்சோன்னா தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். தக்காளி தொக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறனால அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரம் எடுத்தேன். இல்லைனா அதையுமே அந்த பாத்திரத்துலேயே நான் செஞ்சு முடிச்சிருவேன். இன்னும் இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஒவ்வொன்றும் செஞ்சிட்ருக்கும்போது ஏதாவது சிந்திருச்சுன்னா அதை அப்பப்போ இந்த மாதிரி தொடச்சி விட்டுருவேங்க. அதனால தான் கிச்சன் இந்த மாதிரியாவது இருக்குது. இல்லைனா இதை விட மோசமாக கூட மாறும். அதை எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பன்னீரை வச்சு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க, நீங்களே பாருங்கள். இதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி க்யூப்ஸாக கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ணியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் அமுக்கி காட்டும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு 2-3 டேஸில் நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா பன்னீரை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பன்னீர் வந்து சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும்.
மிளகும் சீரகம் தனித்தனியாக அரைச்சோம் இல்லையா, அது 2யும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கலந்து அதோட உப்பும் சேர்த்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இட்லி பொடி இருக்குது. நான் இது ஏற்கனவே இருக்கிறதுனால நான் அது ரெசிப்பியை இதில் காட்டலை இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன்னா இட்லி பொடி ரெசிப்பியும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த கடலையை வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு சட்னி அரைக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் வைப்போம் இல்லைங்களா, புதினா ரைஸு, கருவேப்பிலை சாதம், லெமன் ரைஸ் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது தாளிப்புக்கு நம்ம கண்டிப்பாக கடலை தேவைப்படும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அதில் இட்லி தோசையெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இட்லிலாம் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க. கம்பி இட்லி கூட அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வரேன்.